शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अन्नमय कोशम प्राणमय कोशम मनोमय कोशम विज्ञानमय कोशम
படிக்கிறதுனால நம்ம கவனிக்கிறது இல்லை. அண்ணாதே பிரஜா பிரஜாயத்தை யாகாஸ்திரபீஷட அதோ அன்னை தெய்வ ஜீவந்தி. அன்னத்திலிருந்தா எல்லா பிரஜைகளும் உண்டாகிறார்கள். யாரு? யாகாஸ்திரபீஷட, அந்த பூமியில இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் அன்னத்துல இருந்தா பிறக்கிறது. அதோ அன்னை பிறகு அன்னத்துல இருந்த ஜீவந்தி. அத ஏனது அத்தியந்தி அங்கதா. அத பிறகு ஏனது இந்த அன்னத்தை அத்தியந்தி அடைகின்றார்கள், அங்கதான் போய் ஒருங்கிருக்கிறார்கள். அந்த கடைசி காலத்துல அன்னம் பூதானா ஜேஷ்டம், உண்டாக்கூடிய பொருள்களுக்குள்ள அன்னம் தான் ஜேஷ்டம். தஸ்மாத் சர்வோஷதம் உச்சதே. அதனால அன்னம்ன்றது எல்லாருக்கும் ஓஷதம், எல்லாத்துக்கும் மருந்து. மிக்ஷோஷதம் உச்சதான ஆச்சாரியர் சொன்னாரு இந்த வாசனையில தான். தஸ்மாத் சர்வோஷதம் உச்சதே. சர்வம் வைத்து எண்ணம் ஆத்மவந்தி எண்ணம் பிரம்ம உபாசனை. யார் அன்னத்தை பிரம்மம்னு உபாசனை பண்றாரோ, நம்ம சாப்பிடக்கூடியதான அன்னம் அதுவே பரம்பொருள் யார் உபாசனை பண்றாரோ அவனுக்கு எல்லா விதமான அன்னமும் கிடைக்கிறது. எல்லா அன்னமும் அவன் உட்கொள்கிறான். இப்படி ஒரு உபாசனை தேவையா? அப்படி ஒரு பலன் தேவையா? எல்லா பலனும் நமக்கு, எல்லா அன்னமும் நமக்கு அன்னமாகணும்னா, நமக்கு அசத்தியமான சிலதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு வச்சுருந்ததுனால நம்மளுக்கு அன்னமாகணும்னா அது ஒரு பெரிய பலனா தெரியல. அதனால இதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணல பாஷிக்காரர். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னம் பிரம்மோபாசத்தைன்னா அன்ன சுத்தத்துக்கு விரான்னு சொல்லியிருக்காரு. அதுதான் புருஷன் வாக்கியத்துல பார்க்க போறோம். அன்னம் பூதா சர்வம் வை சேஷ்டமாக்குவந்தி. அந்த விராடாத்மாவாக இருந்து எல்லா அன்னத்தையும் உட்கொள்கிறான். அப்படின்னா யார் யார் எல்லா பிராணிகள் சாப்பிடக்கூடியதான அன்னமும் அவனுக்கு அன்னமா இருந்தது. அவன் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திர பிராணாபானமாயுக்த பதாந்தம் சொன்னாலும் அந்த வைஸ்வானர உபாசனைக்கு சதிருஷமானது. அது இங்க வாக்கியத்துல சொல்லப்பட. ஆனா நான் முதல்ல சொன்னது போல இங்க உபாசனையில தாற்பயம் இல்லை. அதனால இது அப்படியே போடுது. சர்வம் வைத்து எண்ணமாக்குவந்தி எண்ணம் பிரம்மோபாசனை. எப்படி சர்வாண்ணம் கிடைக்கிறது? அன்னத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணா அவனுக்கு எல்லா அன்னமும் எப்படி கிடைக்கிறதுன்னா, ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், அன்னம் பூதானா ஜேஷ்டம். எல்லா பூதங்களுக்கும் அன்னம் தானே முதல்ல பிறந்தது. தஸ்மா சர்வோஷத உச்சதே சொல்லிட்டு திரும்பி அதே அண்ணா பூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னேன வர்த்தந்தே அத்தியதே அத்திய பூதானி. அப்போ இதுல இருந்து உண்டாகிறதோ, எதை பிடித்துக் கொண்டு வாழ்கிறதோ, எதில் ஒடுங்கி இருப்பதோ அதுதான் பிரம்மம். அதான் பிரம்ம லட்சணம் சொல்லிட்ட. அதுக்கு பீஜம் இங்க இருந்து வரும். பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான எல்லாமே எதுல இருந்து உண்டாகிறதோ சர்வ காரணம், சர்வ திருஷ்டி காரணம், அப்புறம் ஸ்திதி காரணம். எதை பிடிச்சிருந்திருக்கோ கடைசிக்கு என்ன எங்க போய் ஓடுகிறதோ, எங்க போய் ஓடுவோம்? உடம்பு உடஞ்சதுன்னா அது மண்ணாகும். நம்மளுடைய வஸ்திரம் கிழிஞ்சதுன்னா அது நூலாகவோ பஞ்சாகவோ ஆகும். அப்படின்னா அந்த ஸ்திதிகள் இருக்கு. அப்போ காரியங்கள் காரிய நாசத்துல காரணத்துல போய் முடியும். அப்ப இந்த எல்லாமே அன்னத்துல போய் முடியுது அப்படின்னா அன்னம் தான் காரணமா இருக்கு. அதனால அன்னத்தை பிரம்மமா பார்க்கணும். வேத சொல்லக்கூடியதான பிரம்ம லட்சணத்தை எதுவாக முடிக்க வர அதற்கு மேல மிருகவல்லியில பிரம்ம லட்சணம் சொல்ற அந்த லட்சணம் இங்க பொருத்தி காட்டுற. ஆனா விசாரம் பண்ணா இந்த லட்சணம் இங்க பொருந்தாது. அவியாப்தி வரும், அதிவியாப்தி வரும், அசம்பவம் வரும், இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் இந்த தாத்பரியம் இல்லை. இதை விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு போறோம். ஆனா என்னோட பார்க்கும்போது விசாரம் பண்ணாம பார்க்கும்போது இங்க பிரம்ம லட்சணம் பொருந்தது. ஏன்னா அன்னம் பிரம்மோபாசத்தை அப்படின்னா அன்னத்தை பிரம்மமா உபாசனை பண்ணு ஸ்ருதி சொல்லிச்சுல, சும்மா வாய்க்கு வந்ததே பேசாது. அது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியும். அதனால சொல்லி பிரம்ம லட்சணம் இருப்பாரு அப்படிங்கிறது. நல்லா ஊனிக்கு ஊனிக்க பார்த்தா இல்லை இங்க அடுத்த கோஷத்துக்கு வா, இல்ல வேண்டாம் அடுத்த கோஷத்துக்கு வான்னு உள்ள ஆக்ஷன் போறதுக்காக உபாயோவதாராய நாஸ்தி வேத கதந்தன பிரம்மோதிக்கு விட்டு உதிதானியதா உபாயோவதாராய நாஸ்தி வேத கதந்தன காரியத்தை சொல்ற. அங்க இந்த சுதி உதாரணம் அல்ல. அதனால இங்க நம்மளுக்கு பஞ்சகோஷமா நம்மளுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? மாண்டூக்கியத்துல என்ன பண்ணிருக்க? மாண்டூக்கியத்துல ஓங்காரத்தை எடுத்துட்டு அது 4 பதமா பிரிச்சு, அதே போல நம்மளுக்கு மனுஷனோட அவஸ்தையை 4 பதமா பிரிச்சு, இது 3 அது 3 ஒண்ணு, அந்த கடைசியில் அது உத்திரியும் அதுவும் ஒண்ணு அப்படின்னு எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு ரைட்டமா பார்த்தே பழக்கம்.
முடிஞ்சு பார்த்தா கோஷம் இருக்கான்னு அப்படி இல்லை. அப்படி நமக்கு சிந்தனை பண்ண வைக்கிறதுனால அதனால இதுக்கு இதுல தாற்பயம் இல்லை, இதுல தாற்பயம் இல்லை, இதோட பெருசு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் இது தாற்பயம். அப்போ இந்த பிரம்மோபாசனைன்னு சொன்ன இது எப்படி பிரம்மமாகும் அப்படின்னா தப்பா பிரம்ம லட்சணத்துக்கு பாரு அண்ணாபூதாரி ஜாயந்தே அதான் அந்நேன வசந்தே அத்தியதே அத்திய பூதானி தஸ்மாதன்னம் தவிர்த்தது. போற போக்குல அன்னம்னா என்ன, அந்த அன்ன சப்தத்துக்கு அன்னம்னு நம்ம சொல்றோம். அதுக்கு யுத்தத்தை ஸ்ருதி சொல்றது. அத்தியதே சாப்பிடப்படுகிறது, அத்திய அது சாப்பிடணும். அது ஜீவனத்துக்கு ஜீவன நிமித்தமா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அதை சாப்பிடுறோம். உட்கொள்ளப்படுவதால் அது அன்னம். அத்தியதேன்றதுனால அன்னம்னு வந்தது. அதுதா அவனதா அதுன்னு ஒரு தாது. அதனால அத்தியதே, அதனால அன்னம். அத்திக நம்ம அன்னத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இவர் வாக்கிங்னு சொல்றாங்க. நம்ம நிறைய அன்னத்தை சாப்பிட்றோம், கடைசி நம்ம அன்னமா போயிடுவோம். அடுத்ததுக்கு மரணத்துக்கு அதுவே காரணமா இருக்கும். எல்லாருக்குமே மரணத்துக்கு காரணம் அவ சாப்பிடக்கூடியதான அன்னம் தான். நீங்க என்ன கடைசியா கேட்டுக்கிறோ அது மூலமா தான் வாழணும் அப்படின்னு சொல்ற. அத்தியதே அத்தி அளவுக்கு அதிகமாகவோ சரீரத்துக்கு ஒவ்வாததாகவோ எதை நம்ம எடுத்துனோமோ அதுதான் மரணத்துக்கு காரணமா இருக்கு. அது அந்த அன்னம் விழுங்கிறது. அத்தியதே இது அன்னம், அத்திய பூதானி இது அன்னம், தஸ்மாத் அன்னம் ததுச்சதை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அன்னமய கோஷத்தை பத்தி முடிச்சாரு. அன்னமய கோஷத்தை பத்தி சொல்லிட்டு இப்ப அன்னத்தை பத்தி சொல்லி முடிச்சிருக்காங்க. முதலே சொன்னது முதல்ல அன்னமய கோஷத்தை சொன்னார். முதல்ல வகை நடத்துல அதுக்கு ஸ்துதி பண்றதுக்காக அன்னத்தை பத்தி ஸ்துதி பண்ணாரு. அதை பண்ணிட்டு தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்ன ரசமயாது நான் பாக்குறேன். ஸ்துதி பெற்ற வாக்கியங்கள அழகான பதங்கள்லாம் போதும், கவனமா போதும். தஸ்மாத்வா இது வார்த்தைகள் விசதமா சொல்ல போற நம்ம பார்த்துடலாம். தஸ்மாத்து வை ஏதே அச்சிருக்கனால வைன்றது வான அச்சு. தஸ்மாத் வை ஏதஸ்மாத் அன்னர சமயாது அந்நிய அந்தர ஆத்மா பிராணிய. தஸ்மாத் அதில் தஸ்மாது அந்நிய அந்நியன் வரும்போது தஸ்மாத பஞ்சமி அந்தமா இருக்கலாம். அதிலிருந்து வேறு அதை விட வேறு. தஸ்மாது அந்நிய ஏதஸ்மாது அந்நிய வைன மரணம் அப்படி இல்லவா அப்படின்னு வைணவ அர்த்தம். வைண எதை ஸ்மரிக்கிறார்? நம்ம இதுக்கு முன்னாடி அன்னத்தை பத்தி பேசிருக்கோம். அதுவும் கூட முன்னாடி அன்னமயத்தை பத்தி பேசிருக்கோம். அன்னம் அன்னமயம் ரெண்டு பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். இப்ப இந்த வைன்றது ஸ்மரிக்கிறார். எதை? அன்னமய கோஷத்தை மரணம் பண்ற தஸ்மாத் அதிலிருந்து வேறு. அது அந்த அன்னமய கோஷத்துக்கு காரணமான அண்ணன். எனக்கு நம்ம பஞ்ச கோஷங்களை பற்றி பேசியிருக்கோம். கோஷங்களுக்கு பரிபூதமான கோஷத்தினுடைய காரணமானது அன்னம். அதனால அது அப்படின்னு சொல்ற. அன்னமய கோஷத்தை இதுன்னு சொல்ற. அதிலிருந்து வேறு, இதிலிருந்து வேறு அப்படின்னு அதிலிருந்து அது இதிலிருந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அன்னமான அன்னமய கோஷத்திலிருந்து வேறான அப்படின்னு அந்த வாக்கியத்தை அர்த்தம் வேற வாக்கியத்துல பார்க்க போறோம். வேறு அதாவது என்ன? அன்னமயத்தோட பிராணமயம் வேறு, அவ்வளவுதான் அர்த்தம். அன்னமயாது அந்நிய பிராணமயா. பிராணமயம் எங்க? அந்த ஆத்மா, அந்த உள்ளது உள்ளதுல மட்டும் இல்ல, அது ஆத்மாவாக்கு சுரூபமா இருக்கு. நமக்கு அந்த ஆத்ம புத்தி நான்கிற புத்தி இருக்கு. அதனால அந்யோந்தர ஆத்மா அனந்தம் பிராணிய அந்த பிராணமயத்தினால அன்னமய கூறினார். அதான் பிராணம் அன்னமயம் முழுக்க பிராணமயம் நிரம்பி இருக்கு. புருஷ விதையல. இப்ப இந்த பிராணமயத்தோடு அதே புருஷாகிருதி தான். அன்னமயத்தில் சொன்ன போலதான் அன்னமயத்தில் அது எப்படி இருக்காரோ அதே போல பிராணமயம் அதே வடிவத்துல புருஷ விதையல. சத்திய புருஷ விதான் அன்வயம் புருஷ விதா. ஏன் பிராணமயனுக்கு எப்படி புருஷ விதம்னு சொல்லலாம்? பிராணம் அபானம் ஞான நிகழ்ச்சினா அமூர்த்த பதார்த்தங்களா இருக்கு. அமூர்த்த பதார்த்தங்களுக்கு இந்த ஆகிருதி இந்த வடிவம் இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு உருவமில்லாத பொருளுக்கு
புருஷங்கிற வடிவம் மனுஷ வடிவத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா சத்தியபுரவனை புருஷ விதம்னா அணு சமயம் அன்னமயம் புருஷ விதமா இருக்கிறதுனால புருஷ ஆக்கிரமியில் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து ஐயம் பிராணமயம் சொல்றார். சத்திய பிராணியம் இப்ப அதனுடைய ஸ்வரூபம் சொல்றார். அந்த இதுக்கு பிராணமய கோஷத்துக்கு பிராணியம் பிராணமயம் வேற பிராணன் வேற. சத்திய பிராணிய தியானோ தட்சிணபட்ச ಪ್ರಾಣಿಯ ವಿಷಯ ಜ್ಞಾನದ ದಕ್ಷಿಣ ಪಕ್ಷ ವಲದೆ ಅಪಾನ ಉತ್ತರ ಪಕ್ಷ ಎಡದೆ ಆಕಾಶ ಆತ್ಮ ಈ ಆಕಾಶ ಶಬ್ದ ಸಮಾನದಿಂದ ಆಕಾಶ ಪದ ಪ್ರಯೋಗ ಬಂದಿದೆ. ಆಕಾಶ ಆತ್ಮ ಪೃಥ್ವಿ ಪ್ರತಿಷ್ಠ ಇದಕ್ಕೆ ಪ್ರತಿಷ್ಠೆ அப்படின்னா பிருத்திவி தேவதையான பிரதிஷ்டை பிருத்திவி பிரதிஷ்டா சரத்தேஷ ஸ்லோகோ பவதி. இந்த பிராணமய கோஷத்தினுடைய விவரணம் அடுத்த வாக்கில் வரப்போகுது. இங்கிருந்து வாக்கியம் பார்க்கலாம். அண்ணாதேவ பிரஜா சர்வா ஜாயந்தே அன்னே துன்மிதாக வர்த்தந்தேவ அன்னமேவைதா பிரவிலீயந்தி சர்வசா. அண்ணாதேவ சர்வா பிரஜா ஜாயந்தே. அன்னத்தில் இருந்த எல்லா பிரஜைகளும் எல்லாரும் பிறக்கிறார்கள். அன்னேக பிரமிதாக வர்த்தந்தே. அன்னேக வர்த்தந்தே அன்னத்தினால் வளர்கிறார்கள். பிரமிதாக வளர்க்கப்பட்டு வளர்கிறார்கள். அன்னேன பிரமிதா அன்னேன வர்த்தந்தே சாதாரண சொன்ன போதும். பிரமிதாக அப்படின்னு சொல்றார். அதாவது அன்னத்தினால மட்டும்தான்றதுக்காக வச்சுட்டார். அன்னேன பிரமிதா அன்னம் இவாள வளர்க்கிறது. அவனால அவ வளர்றார். வயதானாலும் எந்த ஸ்திரியானாலும் அன்னம் இல்லைன்னா அவனுக்கு மனசுல இருந்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது சார்ந்தவர்களையும் பார்க்கலாம். ஆனா அந்நேர பிரம்மியா பிரம்மன் தான் அவனை வளர்ப்பதுன்னு அர்த்தம். அந்நேர பிரம்மிதாக வந்தது அவன் தான் யாரும் தானா வளர்ந்துள்ள இவா அன்னத்தினால போஷிக்கப்பட்டு வளர்கிறார்கள். அன்னஸ்திதிக்கு காரணம் அர்த்தம். அன்னதேவ ஏதா பிரவீயந்தி ஏதா சர்வாக அன்னதே சர்வசர எல்லா விதமாகவும் அன்னதேவ பிரவீயந்தி. கடைசியில் அன்னத்தான் போய் ஒடுங்குகிறார். அன்னத்தில் தான் போய் ஒடுங்குகிறார்கள். பூதேஷ்டம் அன்னம் விராட் பவேத். இங்க அன்னம்ன்றது விராட்டாகும். பூதேசிய பூர்வ நிஷ்பத்தே பூதங்கள் உண்டாவதற்கு முன்னால் ஒரு விராட் விராட் உற்பத்திக்கு அப்புறம் தான் பூத உற்பத்தி. கவலீஸ்வரீதி பிரதமக கதா பௌராணிகி ஸ்ருதி. கவலீஸ்வரீதி பிரதமகான ஒரு புராண ஸ்ருதி இருக்கு. பூர்வ புராணத்திலையும் மார்க்கண்டேய புராணத்திலையும் இருக்கான். கவலீஸ்வரீதி பிரதமக கவை புருஷ உச்சதே ஆதிகர்த்தா பூதானாம் கர்மாத்ரே சமவர்த்தக. பாஷத்துல 2-3 இடத்துல உதாரணம் பண்ணிட்டார். இந்த இடத்துல பண்ணல, ஆனா இந்த வாக்கியத்தை 2-3 இடத்துல பண்ணிட்டார். கவலீஸ்வரீதி பிரதமக அவர் அல்லவா முதல் உண்டான கவை புருஷ உச்சதே. அவர் தான் நம்ம புருஷன்னு சொல்றோம். அவருக்கு சொல்லக்கூடிய சூத்திரம் தான் புருஷ சூத்திரம். ஆதிகர்த்தா சபூதான புருஷ சூத்திரம் தான் விராடுவார். ஆதிகர்த்தா சபூதா பூதானம் சக ஆதிகர்த்தா. பூதங்களுக்கு அவர் தான் முதலில் கர்த்தாவாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரம்மா பிரேமவர்த்தக அவர் தான் பிரம்மம். அவர் தான் முன்னால் இருந்தார். எல்லாருக்கும் காரணம் முன்னாடி இருந்தார். எல்லாருக்கும் காரணம் காரிய நியத பூர்வவர்த்தி. எல்லாருக்கும் முன்னாடி இருந்தார் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் காரணமா இருக்கார் அப்படின்னு அந்த உறுதியானது புராண உறுதியானது அவரை பத்தி சொல்றது. யார நம்ம அன்னம்னு என்ன நினைக்கிறோமோ அந்த அன்னம்ன்றது விராட் ஒரு ஏகதேசம். ஒவ்வொரு பிராணிக்கும் லோகத்துல எது அன்னமோ அது பகவானுடைய நமக்கு இது வேணும் இது வேண்டாம்னு இருக்கும். அது சரீரத்துக்கும் அவளுடைய வளர்ந்தது நம்ம வளர்ந்த விதம் நமக்கு சில விருப்பு ராகசேஷங்கள் இருக்கு. இதை தவிர நம்ம ஆச்சாரம்னு சொல்லிருக்கோம். அதனால இந்த அன்னம் நமக்கு சரியா வரும் இந்த அன்னம் சரியா வராதுன்னு நம்ம ஆச்சாரத்துக்காக பிரிச்சுக்கலாம் தவிர எந்த அன்னத்தையும் நிந்தனை பண்ண முடியாது. நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது இன்னொருத்தருக்கு அன்னம். நம்ம தள்ளக்கூடியது இன்னொரு பிராணிக்கு அன்னம். வேற ஒன்று தள்ளி விட்டதான் நமக்கு அன்னம். செடி கொடிகள்லாம் எது வேண்டாம் கழிவு கட்டுறதோ அதுதான் நமக்கு அன்னமா இருக்கு. அதாவது குறிச்சி எக்கனாமிக்கல் பேலன்ஸ்
முதல்ல உண்டானார். அவரால்தான் எல்லாரும் உண்டாகும். அவங்க அவரை பிடிச்சதுதான் நிற்கிறோம். கடைசியில் அவரை தான் போய் அடைய போறோம். சதா பௌராணிகை ஸ்ருதி. சரி, சர்வோஷதம்னு சொன்னாரு. அந்த ஓஷதி சப்தத்துக்கு வார்த்தைக்கார விற்பத்தி சொல்றாரு. ஓஷனாத் அக்னிக்கு ஓஷ, அக்னிக்கு ஓஷன்னு பேரு. ஏன்னா ஓஷனா விஷதாகி எல்லாம் அவர் குதிக்கும்படி பண்ணிக்கிறார். அதனால அக்னிக்கு ஓஷன்னு பேரு. அதுல இருந்தா உஷ்ணம்ன்ற அர்த்தம் உண்டு. சப்தமும் அர்த்தமும் அப்படிதான் வந்தது. ஓஷனா அக்னி ஓஷத்தியா தாசூன் புஷ்யதி தாசூன் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரத்தாதி சப்த தாசுக்களும் புஷ்யதி கொதிக்கிறது. யாரால? அக்னியால. நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான ஜாடராசி வயசுல இருக்கக்கூடியதான நெருப்பு சரீரத்துல இருக்கக்கூடியதான எல்லா தாசுக்களையும் ரத்தமாக முதலீடு எரிவி படிக்கிறார். அவர் அக்னி ஏன அவரை ஏன சக தானாது சத்திய சத்திய தானா அவரை தானம் செய்வது. தானம்னா தாரணே போஷணே ஆதாரேன்னு அர்த்தம். அவர் அடக்குவதால் இந்த போஷணம்ன்ற அர்த்தத்துல சமணம்னு எடுத்துக்கணும். தானாது சத்திய அன்ன சத்தியை ஔஷதம் சத்திய தேசதா. அதனால விஷயம் தெரிஞ்ச என்ன சொல்ற, இந்த அன்னம் போட்டா என்ன ஆகுது? வயசுல இருக்கக்கூடியதான அக்னிக்கு கொஞ்சம் சமனமா இருக்கும். சாதாரணமா இந்தனம் போட அக்னி வளரும். அன்னத்தை போடும்போது இந்த அக்னியானது கொஞ்சம் கடல்ல போயிடவும் கூடாது. போயிட்டு அடுத்த வேலை நம்மளால தள்ள முடியாது. அப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வைக்கிறது. அது ஒருவேளை சரீரத்துக்கு நமக்கு வேண்டியதான போஷணம் வர வரைக்கும் அந்த எடுத்துட்டதான அன்னத்தை ஒப்பம் பண்ணி அன்னத்தை உருப்படிக்கு கொடுக்காது. திரும்பவும் அந்த அக்னி கிளம்பி வருது. எதுக்கு வரும்னா அந்த சரீரம் இருக்கிறதுக்கு அது வரப்படுது. சத்திய தானாது அதுக்கு ஔஷதம்னு சொல்றோம். அன்னத்துக்கு ஔஷதம்னு ஏசிட்டு சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்ம வயசுல இருக்கக்கூடிய பகவான் எதிர்த்து இருக்கக்கூடியதான அக்னிக்கு இந்த அன்னம் தான் மருந்தாது. அதனால இந்த ஔஷதம்னு பேரு. ஆனா அன்னத்தை மருந்தாக்கள் பகவான் நமக்கு கொடுத்த பிரசாதமாகவும் அதை ஒரு மருந்து போல ஔஷதம் தான். அதுக்கு மேல நம்ம அந்த முயற்சி பண்ணோமே அது தர்மசாஸ்திரத்திலிருந்து வசனம் வருது. அபியுஷ்ணா சகிருதா தன்னா அச்சித்ரா செய்வ வாங்க அவர பிரேஷ பாவாச்ச. அபியுஷ்ணா சகிருதா தன்னா நைக்கியம் அபிராமன்றது அபியுஷ்ணம் ரொம்ப உஷ்ணமா இருக்கும். அப்படின்னா இந்த பழையது இப்படி போட்ட இதுகள் வேண்டாம். எப்ப வேணுமோ அவன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி இருந்தாலும் அபியுஷ்ணா சகிருதா தன்னா சொந்தமா பகவான் நைவேத்தியம் பண்ணதான அன்னம். அச்சித்ரா செய்வ கிழிஞ்ச பத்திரம் வேண்டாம். அபரப்பிரேஷ பாவாச்ச இன்னொருத்தனா ஏவப்பட்டு எல்லாரும் கட்டளைக்கு ஓடிக்கிறது 12 4 பேர் பதில் சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பாஷ்யம் படிக்கிறது கூட முடியாத அளவுக்கு வரிசையா போன மெசேஜ் நம்மள அப்படி விரட்டப்படக்கூடியதான வாழ்க்கை இல்லாமல் அபரப்பிரேஷ பாவாச்ச பூமி இதோட அதிகமா ஆசைப்பட்டானே ஆனால் சத்தியத அப்படிங்கிறது. இதுக்கு மேல போன கீழே வந்துடும். வாழ்க்கையில இது போகும். மிருகவந்தியம் சொல்ற அண்ணம் பிராணம் சற்று சோற்றம் மனோவாசதி இந்த 5 போடுது. வாழ்க்கையில நமக்கு இந்த 5 தான் போகுது. எந்த பிரம்மத்தையும் பிடிச்சிக்கலாம். அப்புறம் மற்றதுல இருக்குது எல்லாத்துக்கும் காரணமான பிரம்மத்தை கொடுத்தாச்சுல வேற எதுவுமே அண்ணனுக்கு சரீரத்துக்கு பிராணத்துக்கு மனசுக்கு சற்று ஸ்லோகம். எந்த புத்தகத்தை பார்க்கறது கண்ணு இருக்கு. குரு சொன்னா கேட்கறது காது. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாத உபநிஷத்து. இதுக்கு மேல பூமிக்கு சதத்தியத அன்னத்தை சர்வோஷதம்னு உபநிஷத்து சொல்றது. அதை அந்த பாவனைக்கு எடுத்துக்கணும். சர்வேஷாம் ஜாடராஜ்ஞாசியம் இது ஒரு அழகா சொல்ற. சர்வேஷாம் ஜாடராஜ்ஞாசியம் வஸ்தம் சோஷ்யாதி விஸ்தனை அன்னம் கௌர்தயதே யஸ்மாத் சர்வோஷதம் ததோ பவே. இவருக்கு ஒரு விருப்பத்தை கல்பிக்கிறார். சர்வேஷாம் ஜாடராஜ்ஞாசியம் இல்லை அத ஒரு கண்டுபிடியா கற்பனை பண்ற. அத சோஷியாதி தனை அந்த அன்னம் இருக்கு. அன்னம்
கௌரு தயதே. அன்னம்ன்றது ஒரு கௌவம், ஒரு பசுமாடு. அதுக்கு 4 தனங்கள் இருக்கு. அந்த 4 தனங்கள் மூலமாக இந்த கண்ணுக்குட்டியை அது தயதே சுமேதி அதை போஷிக்கிறது. எப்படி போஷிக்கிறதுன்னா சோஷியாதிவி தலை, சோஷியம், பக்ஷியம், போஜ்யம், லேக்கியம், இந்த 4 விதமான அன்னங்கள். சாதாரணமா பஞ்சபக்ஷியம்னு சொல்லுவாங்க. பக்ஷியம், போஜ்யம், பேயம், சோஷியம், லேக்கியம் சொல்றது. பக்ஷியம்னா கடிச்சு சாப்பிடுறது, போஜ்யம்னா வெண்ணு சாப்பிடுறது, லேக்கியம்னா நசி சாப்பிடுறது. அப்புறம் அதனால லேக்கியம்னு சொல்றாரு ஆயுர்வேதத்துல அது இந்த தோயை ஊர்காட்டிகள்லாம். அதுக்கப்புறம் சோஷியம் உறிஞ்சி சாப்பிடுறது, பச்சைகள்லாம், குடிக்கிறது. இது 5 இருக்கணும். எதுவும் நம்ம சாப்பிடுறதுல 5 விதமாகவும் இருக்கணும் அப்படின்றத ஆயுர்வேதத்துல சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு விதமா சாப்பிடும் போதுதான் அந்தந்த நாளங்கள் அந்த பிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அதான் இந்த ஹாஸ்பிட்டல்லையோ அவ டியூப் மூலமா என்னதான் விட்டாலும் சரியான டாக்டர் போட்டு நம்ம அடிச்சு மென்னு சாப்பிட்டாதான் சரியாது. அப்பதான் அந்த மனுஷனுக்கு நான் ஒரு ஸ்திதிக்கு தோணுது. நீங்க என்னதான் கான்சென்ட்ரேட்டட் வைட்டமின் போட்டீங்களோ நேர ரத்தத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் சரியா இத்தனை வருஷம் பயிற்சி பண்ணிருக்காங்க, ஏன் பண்ண முடியல? அது அந்தந்த நாளங்கள் அங்கிருந்து சொல்லணும். அப்பதான் சரீரத்துல இருக்கக்கூடிய இது வரும். அதனால என்னதான் இருந்தாலும் உட்காந்து சாப்பிடணும், தட்டு போட்டு சாப்பிடணும், அந்த எல்லா விதமான சாப்பிடணும். கடைக்கு இருக்கிறது அதுதான் ஔஷதம் சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளவு தோட்டம் பண்ண வேண்டாம். இது 4 விதமான ஸ்தலங்கள்னால சோஷியாதி ஸ்தலை வஸ்தம் ஜடராஜ்யம் அன்னம் கௌரு தயதே காரணத்தால் அதனால சர்வோஷதம் அதோ பகேதர் உத்பூதி ஸ்திதி ஹானிஜோ ஜகதோன்னம் காரணம். உத்பூதி உண்டானது, ஸ்திதி ஹானி அழிவு இவர்களுக்கு ஜகத அன்னம் காரணம். காரியஸ்ய காரண பிரம்ம சத்யேத்யம் உபாசதே ஆப்னுவந்த்யதிலம் தேனம் அத்யாத்மம் தேவதாத்மனா. காரியஸ்ய காரணாத் பிரம்ம, ஏற்றது இந்த காரியம் இருக்கோம் அது காரணாத்து அனன்யம், காரியமும் காரணமும் வேறில்லை. அது ஏன் என்று சொல்லப்பட ஏற்றது நித்தியம் உபாசதே. அந்த அன்னமயம் காரியம், அன்னம் காரணம். அதனால நம்ம காரணமான அந்த விராட்ட உபாசனை பண்ணுவையமையான ஆப்னுவந்தி அகிலம் அன்னம் அத்தியாத்மம் தெய்வதாத்மனா. அந்த தெய்வதாத்மனா தேவதா ரூபத்தை அடைந்து இவன் விராட்ட உபாசனை பண்ணுவானே. ஆனால் பூபாதம் எத்தனாவே அந்த சொல்லுவோம் அந்த விராட்ட உபாசனை பண்றது. அதுதான் அன்னத்தை பிரம்மமா உபாசனை பண்றது, வைஷ்ணவ உபாசனை, இதெல்லாம் உடைய. அப்படி யார் பண்றானோ தேவதாத்மனான எல்லாத்தையும் அகிலம் அன்னம் அத்தியாசம் தைஷா விராடி சுத்தி அண்ணா சுத்தம் நிதாண்டிகை காரியம் செல்வம் யதோ வியாப்தம் காரணேன அஸ்வரூபினா. சொல்ற தைஷா விராடி உக்தி, அங்க தைஷா விராடம் நாதி அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லுங்க. தைஷாங்கிற சொல்லியிருக்க அந்த தாயேஷா விராடம், இந்த விராட் அண்ணாதி. இந்த விராட் அன்னத்தை உட்கொள்ளக்கூடியவர். அன்னமான நாதோ அப்படின்னு சொல்லப்படுவோம். அந்த அண்ணாதி அந்த விராட்னா இந்த அன்னம் தான் அண்ணாதி. அன்னம் தான் எல்லாத்தையும் சாப்பிடுறவர். அன்னத்தை தானே நம்ம சாப்பிடுவோம்னா இல்ல அவர் அன்னம் தான் எல்லாத்தையும் சாப்பிடுறார் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அன்ன அத்ருத்தம் நிதாண்டிகை, அன்னத்தினுடைய அத்ருத்தம். அன்னம் எப்படி மற்றதை உட்கொள்றது அப்படின்னு தாண்டிகை அமைதிகள் சொல்ற. காரியம் தத்துவம் யதோத்யாத்தம் காரணேன அத்ரூபின இது ஏகோபதேசாய யத்னம் ஈஸ்திதே இவர் இதையும் சந்தேகப்பட்டு என்ன சொல்ற பாஷத்துல முதல்ல மூலத்துல பார்த்தா தெரியும். அன்னமி பூதானாம் தஸ்மா சர்வோஷத முத்ததே தத்துவம் வைத்தே எண்ணம் பிரம்மோபாசேன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அன்னம் திரும்பவும் அன்னமி பூதானாம் தேஷ்டம்
இங்க வேறு வேதத்துல எது புனருக்தி இருக்கு அப்படின்னா முதல்ல சொன்னது பிரதிஜா வாக்கியம். அன்னத்து பூதானான்றது பிரதிஜா. தஸ்மாத் சர்வோஷத முச்சதே சர்வம் என்னமாக வந்துன்றது உங்களுக்கு விஷயத்தை நிதர்சனத்தை எடுத்து சொல்றது. இங்க பலர் சொல்றாங்க எண்ணம் பிரம்மோபாசத்தை அவன் அன்னத்தை பிரம்மமா உபாசனை பண்றவாங்க எல்லாம் வித்தியாசமாகும் அப்படின்னா அன்னமின் பூதானான் இஷ்டம் அது ஈஸ்வரன் ஏற்றுக்கிறது. அன்னமின் பூதானான் இஷ்டம் அன்னம் தரப்பா பதன பண்ணுறது அது எல்லாத்துக்கும் சர்வோஷதமா இருக்கிறதையோ அதனால இவன் அந்த விராட் ஆயிட்டாங்க. இவனுக்கு எல்லாமே கிடைக்காது. இவன் அந்த முதல்ல பிறந்த விராட்டோட ஐக்கியத்தை அடைஞ்சிட்டாங்க. இவனுக்கு எல்லா அன்னமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ரெண்டாவது செய்தி உபதேசாய அங்கி அன்னம் துச்சதே அத்தியதே அன்னம் பிரதானத்வா அதிதித்வா ததா அத்திக அன்ன அன்னாதேதோ ததன்னம் இச்சதே இதை நம்ம பார்த்தோம். அத்தியதே அன்னம் அது பிரதானத்வாது அதிதித்வாது. முதல்ல அர்த்தம் நம்மளுக்கு அன்னம்னா என்ன புரியுது, அதை நம்ம சாப்பிடணும் தெரியுது, அது பிரதானத்வாது. அத்திக அது நம்மளையும் சாப்பிடுறது அத்திக. அதனால அன்ன அன்னாதத்வ ஏகோ அதுவே அன்னமா இருக்கு, அது அன்னாதமாகவும் அன்னத்தை சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கு. அதனால நம்பி ஞானிகள் அப்படி சொல்கிறார்கள். ஆப்னோதி சர்வகாரியாணி காரணாத்மதயா விராட் ததோத்யந்த பிரவேசாய தஸ்மாதித்யபிதீயதே. ஆப்னோதி சர்வகாரியாணி காரணாத்மதயா விராட். அந்த விராட் இருக்காரு காரணாத்மாவா இருந்துட்டு எல்லா காரியத்தையும் வியாபிக்கிறார். எப்படி மண்ணை எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கோ அது போல இந்த விராட் ஆனவர் அண்ணன் நம்ம யாரு இந்த இடத்துல பேர் சொல்லி கொடுத்துருக்கோமோ அவர் எல்லா காரியத்தையும் அங்கெல்லாம் இந்த காரியம் என்பது அன்னமை. இந்த அன்னமானதை எல்லா அன்னமையத்தையும் வியாபித்து இருக்கார். பிரசோத்தியந்த எதுக்காக சொல்லியிருக்கா பிரசோத்தியந்த பிரவேசாய அதை விட இந்த அன்னமய கோஷத்தை விட அந்த பிரவேசாய உள்ள போவதற்காக தஸ்மாதித்யபிதீயதே. அதனால்தான் தஸ்மாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. தஸ்மாத் சமயானன்யோந்தராத்மா பிராணமயன்னு சொல்லும்போது அந்த தஸ்மாத் இது வைசப்தேனைவ சம்ஸ்மாரிய சவீரோதேசவர்த்தினம் தஸ்மாத் சப்தேன வைராஜம் ஆதாய அத்தியாத்மரூபிணः ஏதஸ்மாதிதி சப்தேன வைராஜத்வம் பிரபோத்யதே. பாஷ்யத்தில் இதே வாக்கியங்கள்லாம் படித்த உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். பாஷத்தில் என்ன சொல்லியிருக்கார், அன்னமயாதித்ய ஆனந்தமயாந்தேத்ய ஆத்மவியோ அத்தியந்ததரம் பிரம்ம வித்யாத்மேஷு சாஸ்திரம் அவித்யாதித பஞ்சகோஷாபனேன அநேக துஷகோத்திர விதுஷீகரணேன ததர்த்தர்கத தந்துனான் சுஸ்தோதி தஸ்மாத் வா ஏதஸ்மாத் அன்னமயாதித்யாதி. அந்த அந்தர்கத இதுக்கு பாஷத்தில் பார்க்கிற ஒரு வாக்கியத்தை சொல்ல அதனால சொல்றேன். அநேக புஷ கோத்திரவ விதுஷீகரணேன கோத்திரவங்கிறது ஒரு தானிய விசேஷம். நமக்கு நெல்லுல வேலையில ஒரு கோல் இருக்கும். அந்த ஒரே ஒரு கோல் இருக்கிற உள்ள அரிசி அதை நம்ம சாப்பிடலாம். கோத்திரவங்கிற தானியத்துல அநேக புஷங்கள் இருக்கும். வேலையில வேற அது கோல் இருக்கும். 3-4 தோல் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டாங்க. அந்த கோத்திரம்ன்றது நீங்க பார்த்தீங்கன்னா அதை நேசர்கள் மற்றவர்கள் சாப்பிடக்கூடியதான தானியம் போடுறது. நமக்கு அது பழக்கடலை இல்லை. அது என்ன தமிழ் பேர் தெரியல. எங்க பார்த்தாலும் கோத்திரம் தான் போட்டுட்டு ஆனா நேசர்கள் சாப்பிடக்கூடியதுன்னு மட்டும் சொல்றாரு. அந்த கோத்திரவ தானியத்துக்கு அநேக கோஷங்கள் அது என்ன உள்ள அந்த அரிசி போல அந்த தானியம் இருக்கு. அதுபோல அன்னமயம் பிராணமயம் எனக்கூடியதான அநேக விஷயங்கள் மேற்கக்கூடியதான் நீக்கிறார். உள்ள நமக்கு வேண்டியதான ஆத்மாவான பிரம்மம் நம்ம எதை ஆத்மான்னு நினைச்சிருக்கோமோ அதுவே பிரம்மமாக நமக்கு கிடைக்க போகுது. அதான் கோத்திர விதுஷீகரணே செய்வ அது அந்தர்கத தந்துனான் பிரஸ்தோதி. அதான் முதல்ல பண்ண உடனே இதுக்குள்ள இருக்கிறார் இதுக்குள்ள இருக்கிறார் இதுக்குள்ள இருக்கிறார்ன்றது ஒண்ணு சொல்லிடுறாரு. இன்னொரு இடத்துல முன்னாடி சொல்லும்போது மூஷா நிஷ்ட திருதாங்கிறது அது ஒரு பிரதிமான ஒண்ணு சொன்னார். அந்த இடத்துல எதிராக ஏதஸ்மாத் அன்னர
அன்னரசமயாத் இத்தியாதி பாஷ்யத்துல தஸ்மாத் ஏதஸ்மாத் யதோக்தாத் அன்னரசமய பிண்டாத் அன்யஹ விதிரிக்தஹ அந்தரஹ அப்யந்தர ஆத்மா யதவாயேஷ பிராணமய ஆத்மா புருஷ விதயேவ தேசித பிண்டவதேவ மித்யாபரிகல்பிதः ஆத்மத்வேன பிராணமயः பிராணோ வாயு தன்மயः தத்ராயः. இந்த இடத்துல கிடைச்சாங்க முன்னாடி கோஷத்தில் சொல்லும்போது தன்மய அப்படின்னா அன்னமயம்னா அன்னத்துடைய விகாரம் அன்னத்துடைய காரியம் அன்னத்திலிருந்து உண்டானது. இங்க பிராணமய கோஷத்துல பிராண தத்ராயன்னு சொல்றாரு. பாஷியார் எங்கேயுமே கவனம் குறைவாகவோ இல்ல தெளிவாகவோ துணிவுதான் விட்டுட்டு போக வேண்டாம். எங்கெல்லாம் சந்தேகம் வருமோ அங்க கேள்வியே கேட்காம அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. உபனிஷத் பாஷைக்கு அப்படி சூத்திர பாஷையில சந்தேகம் வராத இடத்துல கூட சந்தேகத்தை கிளப்பி விட்டு சமாதானம் சொல்லிட்டு போறாரு. இது பிராணமயன அன்னரசமய ஆத்மா ஏஷ பூர்ணோ வாயுனாயிவ திருதி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சவா ஏஷன்றது ஒரு 3 சொல்லியிருக்காரு. வை சப்தேனைவ நிஸ்மாத்திய இந்த வைன சப்தத்தினால முன்னாடி இருந்ததால அன்னத்தை ஸ்மரணம் பண்ணி அதை நமக்கு ஞாபகம் ஊட்டி தவியோதேச பக்தினம் தவியத்துல எப்படி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பதப்பிரயோகங்கள் தான் வார்த்தைகள் இருக்கு. சாதாரண தூரதேச பக்தினம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவியோதேச பக்தினம். தவியோதேச பக்தினம் அன்னம் சம்பாத்திய தஸ்மாத் சப்தேன வைராஜம் அத்தியாத்மம் அத்தியாத்ம ரூபிணः ஏதஸ்மாத் இது சப்தே. தஸ்மாத்ல என்ன சொல்லியிருக்க முன்னாடி சொன்ன அன்னம் அத தஸ்மாத்ன்றத அன்னமய கோஷத்தை சொல்ல. அப்போ முன்னாடி இருக்க அன்னம் தான் அன்னமய கோஷம் ஆச்சு. ஏதஸ்மாத் அப்படின்றது அன்னமய கோஷம். இப்ப நம்ம அன்னமய கோஷத்தை பார்க்கிறோம். அதனால ஏதஸ்மாத்ன்றது அன்னமய கோஷத்தை தஸ்மாத்ன்றது அன்னம். தஸ்மாத் முதல்ல வை சப்தத்தினால ரொம்ப முன்னாடி சொன்னதான அண்ணாதை பிரஜா பிரஜாயத்தை சொல்வதையும் இங்க தஸ்மாத்ன்றதுனால அன்னத்தையும் அந்த வைராக ஸ்வரூபத்தையும் ஏதஸ்மாத்ன்றதுனால அன்னமய கோஷத்தையும் அதனால அன்னமும் அன்னமய கோஷமும் உங்களோட காரிய காரணத்துக்கு விலட்சணம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஏதஸ்மாத் சப்தேன வைராஜத்துவம் பிரபோத்தியதே காரியானாம் காரணாத்மத்துவம் ஏவம் சியாத் உத்தரேஸ்வரி. இந்த அர்த்தம் எப்படின்னா வனமாதார பார்க்கணும். வனமாதார என்ன சொல்ற இந்த வாக்கியத்துக்கு வனமாதார அர்த்தம் பண்ணியிருக்க அண்ணாவை பிரஜாயந்தி இத்தியாதோ தூரதேசே பூத காரணத்வேத பிரகிருதம். அதாவது அண்ணாதை பிரஜா பிரஜாயத்தை தூரதேசேன்னா ஒரு 4 வாக்கியத்துக்கு முன்னாடி அந்த வேதத்துல அப்படி இருக்கிறது. அந்த பக்கத்துல படிச்சீங்கன்னா மீபவர்த்தி சத்தானம்னு ஒரு பிரமாணம் இருக்கும். விநியோக விதியில ஒரு பிரமாணம். அப்புறம் தூரதேசத்துல எங்கேயோ ஆப்பிரிக்கால படிச்சாங்க. உண்மையானவாதத்துல தூரதேசம்னு சொல்லிடுறது. அது மீமாசங்களோட பிரயோகம் அந்த மாதிரி அவர் சொல்ற தூரதேசே பூத காரணத்துவே பிரகிருதம். பூதங்களுக்கு காரணமான எது பிரகிருதம் நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோமோ அது வைசப்தத்தினால அதை நமக்கு ஞாபகப்படுத்தினார். தஸ்மாதித்யனேன அனூத்திய அந்த ஞாபகப்படுத்தினத தஸ்மாத் அதுல இருந்து வேற மேலும் சேர்த்துக்கிறோம். தஸ்மாதித்ய அனூத்திய அது அனுவாதம் பண்ணி அது சொல்லிட ஏ தஸ்மாதித்யனேன இப்ப எவ ஏ தஸ்மாதில இருந்து சொல்லியிருக்கிறேன் அன்னமய கோஷத்திய விராடம். அன்னம விராடங்கிறது நமக்கு தெரியும். அன்னமய கோஷ விராட்டம் யார் சொல்லி கொண்டாடுறது அது இருக்கு. அண்ணன்றது விராட்டுன்றது விராட்டுக்கு நம்ம அண்ணன் பேரு சொல்லுவோம். எப்படி பிராணன் அங்கே இரண்டு கட்டுறது பிராணன் சொல்லுவோம் இல்லையா உபனிஷத்துல. அது போல அண்ணன் தான் விராட்டுன்னு வச்சிருக்கோம். இந்த சரீரம் இருக்கு. இந்த மனுஷன் யாரு சாதகன் இருக்காரோ யாரு பஞ்ச கோஷத்தை தாண்டி ஒண்ணு தள்ளி 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 விசாரம் பண்ணி கடைசிக்கு ஆத்மா போய் அதுதான் பிரம்மம்னு கண்டுபிடிக்க போறானோ அவனுடைய அன்னமய கோஷம் நான் எந்த சரீரத்தில் அபிமானம் வருதோ அது விராட்டுன்னு யார் சொல்லி கொடுக்கிறார்? அதுவும் விராட் தானே. அதுக்கு விராட் ஆச்சு அப்படின்னா தஸ்மாதேசத்துன்னு சொன்னதுனால அது விராட்டுல நம்ம சரீரமும் விராட் சரீரம் தான். அவ சரீர சரீரி பாவம்னு சொல்றாங்க. அது தஸ்மாதேசத்துக்கு வந்துடும். ஆனா இது வித்தியாசம் பாஷத்துல சொன்னதுனால நம்ம இதுல இன்னொரு சாஸ்திரம் கொண்டு வச்சுக்கிறதுல அது ஒண்ணுதான் வித்தியாசம்.
ஏதஸ்மான்றதுனாலே இந்த சரீரமும் விராடாத்மத்துவம். அதனால விராடாத்மத்துவம் பிரபோத்தியதே ஏது உத்தரத்திராதி. ஒவ்வொரு அனுபவத்தையும் தஸ்மாதா ஏதஸ்மாத்னா, தஸ்மாதுன்றது காரணம், ஏதஸ்மாத்னா அந்த கோஷம், அது ரெண்டும் ஒன்றுதான். ஆனா அதை நிறுத்தி விட்டுருங்கோ, அடுத்த கோஷத்துக்கு வாங்கணும்னு சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு அப்படி போறது. சதுர்த்த மாத்திரி வைசுத்தேன இவ அப்படின்ட்டு இந்த 3 ஸ்லோகத்திலும் அவரை பராமர்சம் பண்ணியிருக்காரு. வெறும் ஆனந்திகம் பார்த்தா வார்த்தைகள் ஆனந்திகம் வார்த்தைகளுக்கு அன்மையே பண்ணல. பெரும்பாலான இடங்கள்ல அவர் அன்மையே பண்ணல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தீர்த்து வரை எழுதியிருக்காரு. வார்த்தைகள் என்னோ அதையும் பாஷையில அவர் புரிஞ்சு பாஷைக்கு ஆனந்திகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. பாஷையில் இருக்கக்கூடியதான விஷயத்தையும் சேர்த்து மற்ற உபரிஷத் விஷயங்கள் நாங்கள் சூத்திர பாஷையில் இருக்க விஷயங்கள் வாக்கியத்தை முழுக்க உள்ள வாங்கிட்டு பாஷையில் இருக்கிறது உள்ள வாங்கிட்டு தன்னோட அபிப்பிராயம் ஒரு சுதந்திர வியாக்கியானம் மாதிரி தான் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஸ்பஷ்டமா புரியுது. வார்த்தைகத்துல என்ன அப்படின்னா சில இடங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள் ஸ்லோகத்துல நிறைய இடத்துல அத்தியாகாரம் பண்ணினா அன்வயம் பண்ண வேண்டியதா இருக்கு. அத்தியாகாரம் பண்ண அன்வயம் பண்ண முடியுது இல்லை. அதனால வார்த்தைகள் கஷ்டமாயிடுச்சு. அதனால என்ன இப்போ காரியானாம் காரணாத்மத்துவம் ஏவம் உத்தரேஸ்வரி தான் பார்த்தோம். பிரம்மா அனந்தம் பவேது. பிரம்மா அனந்தம் அப்படின்றது இந்த 5 கோஷத்துக்கு எதிராக 5 கோஷம் படிச்சிருக்கா. சத்தியம் ஞானம்ன்றதை விட்டுட்டு அனந்தம் பிரம்மான்னு சொல்றதுல 5 கோஷமும் இருக்கு. பிரம்மா அனந்தம் பவேது ஏவம் இல்லைன்னா இப்படி பண்ணா அதாவது ஒரு கோஷம் அதுக்கு வித்தியாசம் சொல்லி அதுக்கு அடுத்த கோஷம் அதையும் தள்ளி இப்படி ஆத்மா பிரம்மாண்ட முடிச்சா துவைத்தம் அங்கீகாரம் துவைத்தம் அன்னியா துவைத்தம் பவே. நீங்க இப்படி பண்ணா துவைத்தத்துல போய் மாற்றி பயன்படுது சாங்கியராந்தாந்தம் அன்னியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விசாரம் பண்ணி போனா அதாவது கோஷத்தையும் முதல்ல அன்னமய கோஷம் அதுக்குள்ள பிராணமய கோஷம் இப்படி ஒரு கோஷத்தையும் பிடிச்சிட்டு முன்னாடி காரியமும் காரணமும் அனன்யமும் தெரிஞ்சிருந்து காரியத்தை விட்டு காரணத்தை மட்டும் பார்த்தாரு. அந்த காரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான குணமய கோஷம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு போகணும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப தனித்தனியும் பிரிச்சுக்கோங்க. அவள் ஏன் சொல்றா அவள் 24 தத்துவம் சொல்லியிருக்காரு. 24 தத்துவம் அப்படின்னா 5 பிராணங்கள் வேற, 5 கர்மேந்திரியம் வேற, 5 ஞானேந்திரியம் வேற, இதுக்கு மேல மன புத்தி சித்தமாக என்னெல்லாமும் சேர்த்து வச்சுட்டு அவள் மொத்தம் 24 அப்படின்னு சொல்றாரு. நம்ம அது மாதிரி போய் மாட்டிப்போம். 5 கோஷம் தனித்தனி வச்சுட்டு 5 கோஷமே இல்லாமே சத்தியம் இருக்குல்ல சாங்கிய அந்த சாங்கிய மதத்துல போய் மாட்டிக்க போற அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. பூர்வ காரியாதிரேகேன ஆத்மநாசான்யோக்தித அன்வய விதிரேகோக்தா தத்சமர்ப்பித. இது வருது அப்படின்னா பூர்வ காரிய அதிரேகேன ஆத்மநாச அன்வயோக்தித. முன்னாடி இருக்கக்கூடியதான காரியத்தை விட அன்னமயத்தை விட பிராணமயம் ஒன்று தனியா இருக்கு. பிராணமயம் இல்லைன்னா அன்னமயம் கிடையாது. பிராணமயம் இருந்தாலும் அன்னமயம் இருக்கு அப்படின்னு அன்வய விதிரேகம் எதவாவே சொல்லவாக அன்வய விதிரேகத்தினால அன்வயம்னா அது இருந்தா இது இருக்குன்னு அன்வயம் இல்லைன்னா அது இல்லை. பால் இருந்தா தயிர் இருக்கு, பால் இல்லைன்னா தயிர் இல்லை. அதனால என்ன ஆகுது தயிருக்கு பால் காரணம். இதுதான் அன்வய விதிரேகம். அப்படி பிராணமயத்துக்கு அன்னமயத்துக்கு அன்வய விதிரேகம் சொல்றதுனால இதோ அர்த்தமர்த்தித சொன்ன அர்த்தத்தை சொன்ன விஷயத்தை நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டோம். விலட்சண அந்தர பிரத்யேகது ஆத்மாட ஆத்மசமன்வயாது. இந்த அன்னமயத்தை விட அந்நிய வேறானது பிராணமயம் விலட்சண அந்தர பிரத்யேக. அந்தரன்றதுனால பிரத்யேக்குள்ள இருக்க மூலத்தில் அந்தரன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரத்யேக சேதது ஆத்மா. இது ஆத்மா அதனுடைய ரூபம் அதனுடைய காரணம். நம்ம இங்கே ஆத்ம புத்தி இருக்கிறதுனால ஏதது ஆத்மா ஆத்ம சமன்வய ஆத்மா நம்ம அதை ஆத்மா நினைச்சுட்டு இருக்கிறாங்க.
கோஷே சதுர்தம் வியாசோ எதைவ அண்டமய புரா ஜானிய தத்உத்தராண்யேவம் ஸ்ரீ ஸ்ரீ ஏகஸ்த சமன்வயாத் ததஸ்மின் கோஷே சம்யாப்தோ எதைவ அண்டமய. எப்படி அன்னமய கோஷத்துக்குள்ள 4 இருக்கும், எல்லா பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் இருக்கும். அதுபோல உள்ள வரும்போது பிராணமயத்துக்கு 3 இருக்கு, மனோமயத்துக்கு 2, விஞ்ஞானமயத்துக்கு 1. ஒவ்வொருத்தருக்கு அதுக்குள்ள அத்தனை கோஷங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வைக்கிறார். இங்கதான் வார்த்தைக்கார பாஷைக்குள்ள சொன்னத அந்த வித்யாவுக்கு சொன்னத உள்ள வாங்கிட்டு பாஷைக்காரன்னு சொன்ன வாயு ஸ்ருதியில சொல்லலாம். ஒரு உண்மையில காசு முழுக்க ரொம்ப இப்ப நம்ம உதாரணம்னா பலூன்ல எப்படி காசு ரொம்ப இருக்கோ அது போல நம்ம சொல்றோம். அது பாஷைக்கார சொன்னார். ஆனா வித்யாகன்னு சொன்னார். இவர் என்ன பண்ண அந்த சித்தி உள்ள வச்சுட்டு இவர் அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். பிராணமயேன ஏஷ பூர்ண, அந்த ஏஷ அன்னமய பிராணமயேன பூர்ண, அந்த அன்னமய முழுக்க பிராணமயனால உண்மை இருக்கு. எப்படி உண்மை இருக்கு அப்படின்னா ரஸ்வேவ பண்ணக கைமுங்க எப்படி பாம்பு நிறைஞ்சிருக்கோ அது போல நிறைஞ்சிருக்கு. அந்த எது உள்ள நமக்கு எது நிறைஞ்சிருக்கோ அது போய் எதுல நிறைஞ்சிருக்கோ அது உண்மை. ரஜ்வேவ பண்ணக அந்த வித்யான்னு சொன்னதை இந்த மாதிரி இருக்க. ரஜ்வேவ பண்ணக காரியதோ அன்னமய கிளுப்தக வாதா அம்பலசாஸ்திரத காரியதோ அன்னமய கல்பித கிளுப்தக கல்பிதம். அன்னமயம் காரியம்னு இருக்கு, அது தனியா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காரணத்தோட வேற இல்லை. ஏன் ஆச்சாரம் மனசாஸ்திரம் இருக்கு, ஆச்சாரங்கள விகாரம் நாமத்தையே விருத்தியும் சொல்லணும் இல்லையோ அந்த சாஸ்திரத்தினால காரணம் தான் உண்மை. காரியத்தோட வெறும் அதுக்கு பேரும் உருவமும் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சபையும் புருஷவிதோ சிப்தோ யோயம் பிராணமய அந்த பிராணமயம் புருஷவிதம் புருஷ ஆக்கிரதிதான். ஏனப்பா அமூர்த்தா புதோனியது நூலவிதே சந்தேகம். புதோனியது அமூர்த்தத்வாத அந்த பிராணமயம் அமூர்த்தமா இருக்கு, அதுக்கு எப்படி புருஷாஸ்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்னா சத்திய அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு சத்திய புருஷவிதாம் அன்வயம் புருஷவிதா. அந்த அன்வயனுக்கு புருஷவிதாம் அணு, அதை தொடர்ந்து புருஷவிதா. அதனால பிராணமயம் புருஷவிதமா இருக்கு அப்படின்னு பஞ்சதே பஞ்சதேன கட்டது. பிராண சத்திய சிரஸ்யா சத்திய பிராண சிர சிரேஷ்டமா இருக்கிறதுனால யத்மா முகாலய முகத்துல இருக்கிறதுனால வியானோ வச்சு தட்சிண பட்ச உத்தரோ அபான வச்சதே. இது ஸ்ருதியில இருக்கிறது. சாமானிய வீரிய அவஸ்தாத்யா இதரஸ்ய அசகாத்மதா. இவர் இதுக்கு தட்சிண பட்சம்னு சொல்றாருன்னா தியானம் தட்சிண பட்சம்னு சொல்லிருக்காரு. அதுக்கு தியானத்துக்கும் தட்சிண வலது பக்கத்துல என்ன சாதாரண எல்லாரும் வலகை பழக்கம் தான் இருக்கு. அதனால ஒரு தாயிரம் முதல்ல கட்டு வலது கைங்க இருக்கும். ஏன் வலது கையில வீரியம் அதிகம், இடது கை பழக்கத்துக்காக அங்க வீரியம் ஆதிக்கம் இருக்கு. நமக்கு சாதாரண வலது கையில வீரியம் ஆதிக்கம் இருக்கிறதுனால அதிகமா இருக்கிறதுனால ஒரு பொருள் எடுக்கணும்னா வலது கை எடுக்கும். அதனால அந்த வலது பக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்ன சாமானியம் அப்படின்னா வீரிய வட்டம் இருக்கு. தியானம் தான் அகதாத்மனா அகதாத்மதா. தியானத்தை தவிர மீதி எல்லா மீதி 4 பிராணங்களுக்கும் தியான அளவுக்கு வீரியம் இல்லை. இதுதான் எல்லாத்தையும் செயல்படுறது. அதனால அது வலது கைன்னு சொல்லிடுறோம். அதாவது சொன்னதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவோம். அதனால சொல்றாரு ஆகாஷ இது சத்தியா சமானோ சமான. ஆகாசங்கள் சமான வாயு சொல்றது. ஏன்னா அம்பர சாமியத அது ஆகாசம் போல எல்லா இடத்துலையும் இருக்கு. சமான சர்வதேசியான்னு சொல்லுவோம். சமான வாயு எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஸ்ருதி சமான வாயு ஆகாசம்னு சொல்லியாச்சு. பிராணானாம் தத்பிரதிஷ்டானாத் ஆத்மா ஸ்திதோ பவேத் பிருத்திவி தேவதா புச்சம். பிராணானாம் தத்பிரதிஷ்டானாத் எல்லா பிராணங்களும் அந்த பிருத்திவி தேவதையில பிரதிஷ்டதையில இருக்கான். புருஷத்தியபானம் அவஷ்டத்திய அப்படின்னு அத தத்துவ பிராண பிரதிஷ்டா பிருத்திவி தேவதான்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல சிறந்த வித்தியா இருக்கு. எதிராக
சொல்லியிருக்கா பிருத்திவி தேவதான் பிராணனை பிடிச்சிருக்கா. அப்படி இந்த பிடிச்சது இல்லையா உதாரண வாயுனால ஊர்தவாதத்தை அதோவாபதேசம் குருத்வாத அதோவாபதேசம் பாஷை சொல்லியிருக்காரு. இந்த உதாரண வாயு எப்போதுமே நம்மளுடைய பிராணனை வெளியில கலப்புறதுலேயே அது இருமல் வருது தும்மல் வருது கடைசியில சரீரத்தை விட்டு பிராணத்தை விட்டு உதாரணம் கலப்பி கொடுத்ததோட இவைகள்லாம் இருக்கு. அந்த உதாரண வாங்கி இருக்கிறதுனால நம்மளால நிமிர்ந்து நிற்க முடியாத உட்கார முடியாது. இது குருத்வாத அதோவாபதேசம் கிராமி இருக்கணும் விழுந்துருவான் அப்படின்னு பாஷையில் இருக்கு. அதுதான் சொல்றீங்க பிராணானாந்த பிரவிஷ்டானா ஆத்மாதோ ஸ்ருதிதோ பவேது பிருத்திவி தேவதா புத்தம். இந்த பிருத்திவி தேவதாங்கிறது புத்தம். ஏதாவது சந்தேகம் வரலாம். நம்ம பிராணமய கோஷத்தை பற்றி எடுத்துக்கும்போது நடுவில் பிருத்திவி புத்தங்கிற விஷயம் இந்த பூதத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிருத்திவி பூதம் இல்லை பிருத்திவி தேவதை. பிருத்திவி தேவதா இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. அசோர் ஆத்தியாத்மிக இன்னொரு ஸ்ருதியில இப்படிதான் சொல்லியிருக்கு. அண்ணாத்மனி இவத்தியாக ஸ்லோகம் பிராணம் பிராணம் யாத்மனி எப்படி அன்னமயாத்மாக சொல்லியிருக்கோ இங்கே அடுத்த அனுவாகத்துல ஸ்லோகம் சொல்லப்படுது. பிராணம் தேவானம் பிராணம் தீவிரம் சொல்லப்படுது அப்படின்றது பிராணமய கோஷத்தை அன்னமய கோஷத்தை முடிச்சு பிராணமய கோஷம் ஆரம்பிச்சோம். மீதி அடுத்த